முதலாளி சம்பளம் ஒன்றும் சரியாக கொடுக்கல இன்னும். இது 4வது நாள். 2 அரை நாள், நேற்றுக்கு ஒரு நாள் முழு நாள், இன்றைக்கி 4வது நாள் போய்கிட்டுருக்கு. சம்பளம் ஒரு நாளைக்கு 100 வெள்ளி, ரொம்ப அதிகமான சம்பளம். வேலை இங்கே கம்மியாக இருக்குது. நான் ரொட்டி, கூரிங்கு, சப்ளையரு, தண்ணி கலக்கிறது, எல்லா வேலையும், தண்ணினா டீ, எல்லா வேலையும் கலந்து செய்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். 100 வெள்ளிக்கு வேலை பார்த்துருந்தோன்னு இன்றைக்கி நிப்பாட்டியிருக்காங்க. அதையும் நான் தான் கலந்து செய்யணும். வியாபாரம் கம்மியாக இருக்கிறதுனால கலந்து செஞ்சால் தானே சம்பளம் கட்டுப்படி ஆகும்னாங்க. இன்றைக்கி 11 மணிக்கு சம்பளம் தரேன்னு இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது நண்பர்களே. இரிட்டேட் ஆகுது. ஃபஸ்ட் நாள் என்ன சொன்னாரோ அதே தான் 2வது நாள் சொன்னார். 2வது நாள் சொன்னது அப்படியே 3வது நாள் சொல்கிறாரு. அவருக்கு சகிக்கவே மாட்டேங்குது. அவருக்கு போர் அடிக்க மாட்டேங்குது. அதை சொல்கிறதுக்கு அசால்ட்டாக சொல்கிறாரு. நான் சொல்லிட்டேன், மற்றவங்களெல்லாம் நான் டெய்லி சம்பளம் கொடுக்குறேன்னா, ஏன்னா அவங்க வேலைலாம் எனக்கு பிடிக்கல, அவங்களெலாம் நான் டக்குன்னு நிறுத்திடுவேன். ஆனால் வந்துட்டு உங்கள் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் கடையை பிக்கப் பண்ணணும், அதுக்காக தான் உங்களை வந்துட்டு நிறுத்துகிறேன். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு கடையில் வந்துட்டு முக்கியமான ஆள், நிரந்தரமாக ரெகுலராக இருக்கணும்னு நினைக்கிறேன். வந்து மலேசியா வந்ததில் கூட சம்பளம் வாங்கலை ஒரு நாள் கூட. முதல் நாள் சம்பளம் இவர் கையெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா இங்கேயும் முடியாதாட்டுக்கு. வேறு பக்கம் அந்த சீனா ரெஸ்டாரண்ட் ஒருத்தர், சீனர் கடையில் வந்துட்டு ஒரு ஸ்டோல் கடை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்றாங்க. சம்பளம் கம்மி, ஆனால் டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்க. நீட்டான ஆள், ரொம்ப நம்பிக்கையான ஆள். அவர் தான் எனக்கு வந்துட்டு பர்மிட்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஊருக்காரங்க தான் இவங்க, நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. அதுதான் கொஞ்சம் தஞ்சாவூர் அந்த சைடு. ஆனால் அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்குது. நாடு விட்டு நாடு வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் விட்டுட்டு போனால் அப்படின்ற ஒரு இது வரக்கூடாதுல்ல. சென்னை ஏர்போர்ட்டில் பழக்கம் இவர் எனக்கு. அப்படி தான் வந்தேன் இங்கே. பார்ப்போம், மண்டை காயுதுங்க. காலையில் வந்து இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படியே கடந்தது எல்லாம். இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரான ஏரியா. இங்கே வந்துட்டு நான் இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப டேஞ்சரான ஏரியா. இது பயங்கரமான ஒரு சிட்டி, ரொம்ப மெயினான சிட்டி. சில விஷயங்களை வந்துட்டு பொது வெளியில் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குங்க, இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் கடந்து ரிஸ்கில் எடுத்து தான் இருக்கேன். அப்போ சம்பளம் கொடுத்தா எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். சம்பளம் கொடுக்கல அப்படின்னா ஆகாது. அது ரிஸ்க்காக இருந்தால் என்ன இருந்தாலும் என்ன, சம்பளம் கொடுத்தா பார்ப்போம். சம்பளம் கொடுக்கலன்னா விஷயம் தெரியுமா, என்னோடய பேக்லேருந்து 50 வெள்ளி காசு காணும். கடையில் வச்சுட்டு நான் ஓனரோட ரூமில் போய் தங்கி இருந்துட்டு திரும்ப காலைல வந்து பார்க்குறேன். இப்போ பாஸ்போர்ட் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா 50 வெள்ளி கம்மியாக இருக்குது. என்கிட்ட இருந்ததே 70 வெள்ளி தான். 50 வெள்ளி கம்மியாக இருக்குது. இதில் யார்கிட்ட போய் சொல்கிறது? கடை நிலவரம் வேறு. 2 போஸுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்து, ஒரு போஸ் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துட்டார். ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டில் தெரிஞ்சவர். இதே போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஏதோ சூழ்ச்சி செய்கிற மாதிரி இருக்கும், காசு பேர்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்மளால் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு வேண்டாம். காசை வந்துட்டு அப்படி அசால்ட்டாக வச்சுருந்தது, பேக்கில் வச்சுட்டு இருந்தது நம்மளோட தப்பு. இனிமேல் கையிலே வச்சுக்கணும். சம்பளம் டெய்லி வர பேக்கில் தான் எங்கே வைக்காம அனுப்பி விட்றணும். கொஞ்சம் 1 வாரம் 10 நாள்னு சேர்த்து டெய்லி முதல்ல சம்பளம் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கொடுக்கலன்னா வேறு பக்கம் போய்டும். தண்ணி கிடக்கிறவன் வந்து இருந்திருப்பான். புரியுதா? அவன் இல்லாதவன் வேணும் இல்லைங்கிறான்.
ஓ ஓ, அங்கே ஒரு க்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த உச்சியில் நின்று வேலை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏ வாட்பா, அதுதான் கேஎல் சென்ட்ரல். வேர்த்து ஓடுகிறது நண்பர்களே. வேர்க்கிறத வீடியோ எடுக்கிறேன். மழை வர மாதிரி இருக்கு நண்பர்களே. நண்பர்களே, மலேசியாவில் முதல் நாள் சம்பளம் வாங்கிட்டேன். ஓகே, 4 நாள் வேலை பார்த்தேன். 2 அரை நாள் வேலை, 2 3 நாள் வேலை. 3 நாள் கணக்கு, 2 நாள் சம்பளம் கொடுத்துருக்குறாரு. 1 நாள் சம்பளத்தை பெண்டிங் வச்சுருக்கிறாரு. ஓகே, இன்றைக்கி கடையில் மொத்தமே நான் தான் பொறுப்பு எடுத்துருக்கேன். இட்லி, தோசை, ரொட்டி, நாசிலமா இதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு போட வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, ஆனால் கடையில் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு சாவடி வேலையாக இருக்க போது சம்பளம் வேறு கொடுத்துருக்குறாங்கல்ல. மலேசியாவில் முதல் நாள் சம்பளம் நான் வாங்கிட்டேன். வந்த நாள்லேருந்து இன்றைக்கி தான் முதல் டைம் சம்பளம் வாங்கியிருக்கேன். 3ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம். 25ஆம் தேதி வந்து இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. விமானத்தில் பயணிக்காக மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றத்தால் விமான நிலையத்தில் சிக்கினார். கடையை விட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வீடு 10 நிமிஷம் அடிக்கா 10 நிமிஷம். நண்பர்களே, இன்றைக்கி மட்டும் 16 மணி நேரத்துக்கு மேலே நான் வேலை பார்த்துருக்கேன். 80 வெள்ளி தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. 100 வெள்ளி சம்பளம். 200 வெள்ளி ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி நாளுக்கு வந்துட்டு 80 வெள்ளி தான் கொடுத்தாங்க. நாளைக்கு 20 வெள்ளி தரேன் இருக்காங்க. நாளைக்கு கடை வேறு லீவான். இன்றைக்கி 16 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம். நாளைக்கு கடையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு இருக்காரு. அதில் ரெடி பண்ணுறதுனால நாளைக்கு சம்பளம் தானேன்னு இருக்கேன். கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காரு. இந்த 20 வெள்ளியும் சேர்த்து நாளைக்கு 120 கொடுப்பாரா என்ன ஏதுன்னு தெரியலை. இன்றைக்கி 6 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வேலை பார்த்துருக்கேன். காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போய் இப்போ நைட்டு 11 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போ மணி எத்தனை? மணி 11:36. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போனால் போதும். இன்றைக்காவது தூங்குவோம் கொஞ்சம். இப்போ குளிச்சுட்டு தூங்குவோம். சம்பளம் கிடச்சிச்சு. மலேசியா வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டேன். ஹாப்பி. ரொம்ப ஃபீல் பண்ணி கிடைச்ச சம்பளம் இல்லையா? சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது புரியும்.